எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இன்னைக்கு செய்ய பார்த்து கம்பு அடை. அதை நான் விநாயகர் சக்திக்கு வாங்கின கம்பை எடுத்து வேஸ்ட் பண்ணாத இதுமாரி கம்பு அடை செய்யறதுக்கு நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு, உப்பு, வேர்க்கடலை, முருங்கைக்கீரை, வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு விழுது. செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு மாவு 200 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ஒரு பிடி முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குங்க. பாருங்கள், லைட்டாக ஒரு வதக்கிட்டீங்கன்னா இது மாதிரி ஆகிடும். ஏன்னா அப்போ தான் நல்லா கீரை வந்து ஒட்டும் அதில். அதனால் நான் ஒரு லைட்டாக கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன், அது மாதிரி போட்டுருவேன். வேர்க்கடலை வந்து 50 வேர்க்கடலை போட்டுருவேன். இப்போ வேர்க்கடலை, முருங்கைக்கீரை, இந்த மாவுலாம் வந்து நிறைய அயன் சத்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கீரைலாம் போட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி, நமக்கும் நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. அதனால் இதுமாரி அடிக்கடி செஞ்சு சாயங்கால டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சிறுதானியன்றதால நல்லது உடம்புக்கு. இந்தமாரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்தமாரி நல்லா கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நம்ம சிறுதானிய பொரியல் சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்புக்கு நமக்கு நல்லது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்குங்க, தண்ணி ஆகிட்டு போகுது. சப்பாத்தி மாவு சைஸுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு உண்டை பிடிச்ச அளவுக்கு சைஸ் வந்துச்சு. இது பாருங்கள், இப்படின்னா உண்டை பிடிச்சா இப்படி உண்டை வரணும். இது பாருங்கள், இப்போ நம்ம உண்டை வந்து பிடி சைஸ் வந்துச்சு, போதும், தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா உண்டை பிடிக்கிற அளவுக்கு சைஸ் வந்துச்சு, அதுதான். இப்போ போய் நம்ம செய்முறை பார்க்கலாம். முடிஞ்சிச்சு. வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கின்னு சின்னதாக நான் கீழே ஒரு தட்டு போட்டுருக்கேன், குட்டியாக தட்டு ஒன்று போட்டு இது மேலே வந்து ஒயிட் துணி ஒன்று போட்டுருக்கேன். ஏன்னா அப்படியே தூக்கி போகிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம தண்ணியில் தெளிச்சிக்கணும். இந்த தட்டு மேலே இப்படி தெளிச்சிக்கலாம். இப்படி தெளிச்சினோம்னா அது ஒட்டாத வரும். மாவு வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கேன், சின்ன சைஸாக. இந்த அளவுக்கு எடுத்து நம்ம என்ன அளவில் நைஸாக தட்டுவோம். நல்லா மெலிசாக தட்டினா நல்லாயிருக்கும். அப்படி பொறுமையாக தட்டிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு அப்படி தட்டி போட தெரியாது. அதனால் இதுமாதிரி தட்டு வச்சு தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துப்பீங்கன்னு நான் இதுமாதிரி சொல்கிறேன். கம்பாடை இதுமாதிரி தான் தட்டணும். இப்படி தட்டி வச்சு இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோன்னு நம்ம இப்போ அந்த அடை போடலாம். இந்தமாதிரி எடுத்து தட்டோடு இப்படி துணி வச்சுக்கோங்க. இப்படி பொறுமையாக இப்படி வச்சு இப்படி போடணும். எப்படி வந்துச்சு பாருங்க, அதுதான் துணி வச்சு போடுறது. இது நல்லா வேகட்டும். இப்போ வெந்துச்சா திரும்பி போடலாம். எப்படி வந்துச்சு பாருங்க, நல்லா எப்படி கோல்டு கலராக வந்துச்சு பாருங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா கலராக வரும். நம்ம வந்து விநாயகர் சக்திக்கான கம்பை வேஸ்ட் பண்ணாத நான் சிறுதானியத்தை வச்சு நான் ஒரு கம்பு அடை செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செஞ்சு முயற்சி பாருங்கள். எப்படி இது ரெடி ஆகிடுச்சு கம்பு அடை. கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தான பொருளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. நியூஸ் பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.